அனுசரணை வழங்குவோம். புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை போதைப்பொருள் கும்பல்களின் திட்டமிட்ட சதி என நீதி அமைச்சர் தெரிவிப்பு. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்து 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றம். அரசாங்கம் பிரச்சினைகளை தீர்க்க தவறியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு. மட்டக்களப்பு வாழைச்சேனையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை. பேருந்து சேவையில் கொத்தணி முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி. தொடர்பன முதன்மை செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை போதைப்பொருள் கும்பல்களின் திட்டமிட்ட சதி என நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் நடந்த மோதல்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் சிறைக்குள் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பதற்காக நிறுவப்பட்டுள்ள நவீன பாதுகாப்பு கட்டமைப்பை முடக்குவதற்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு சதி செயல் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்திருந்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஜூலை 5 அன்று காலை 11 மணியளவில் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கும் இடையே திடீரென மோதல் வெடித்தது. இதில் 35 கைதிகள் காயமடைந்ததுடன் 2 கைதிகள் உயிரிழந்தனர். சிறிய அதிகாரிகளின் உடனடி தலையீட்டினாலும் சமரச பேச்சுகளினாலும் அன்றைய தினம் மாலை நிலைமையை தற்காலிகமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. எனினும் அதற்கு அடுத்த நாள் காலை கைதிகளுக்கு உணவு வழங்கி அவர்களை நீதிமன்ற கடமைகளுக்காக தயார்படுத்தும் போது மிக குறுகிய நேரத்தில் மீண்டும் ஒரு பயங்கர மோதல் வெடித்தது. சிறைச்சாலைக்குள் போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக சிறை நிர்வாகத்திற்கு ரகசிய தகவல் வழங்கிய ஓற்றர்களாக செயல்பட்ட கைதிகளை குறிவைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான பழிவாங்கும் நடவடிக்கை என சந்தேகிக்கப்படுகிறது. இந்த வன்முறையின் போது கைதிகள் அனைவரும் அல்லாமல் ஒரு குறிப்பிட்ட குழுவினர் திட்டமிட்டு சிறையில் உள்ள சிசிடிவி கேமராக்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். மேலும் பல மில்லியன் ரூபாய் மதிப்பிலான நவீன பொடி ஸ்கேனர் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களையும் முழுமையாக அளித்துள்ளனர். இந்த வன்முறையை தடுக்க முயன்ற சிறைத்துறை அதிகாரிகள் மீது கைதிகள் கல், தடி மற்றும் இரும்பு கம்பிகளால் மிருகத்தனமான தாக்குதலை நடத்தியுள்ளனர். இதில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் சிலர் படுகாயமடைந்து உயிரிழந்துள்ளனர். மேலும் சிறையின் முக்கிய இரும்பு நுழைவாயில்களை உடைத்துக் கொண்டு வெளிப்பகுதியில் உள்ள மரக்கதவு வரை கைதிகள் முன்னேறி வந்துள்ளனர். அவர்கள் சிறை வளாகத்தை விட்டு வெளியேறியிருந்தால் பொதுமக்களுக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும். அத்துடன் வன்முறையில் ஈடுபட்ட கைதிகளின் கைகளுக்கு சில ஆயுதங்களும் கிடைத்துள்ளன. அவை சிறையின் ஆயுத கிடங்கிலிருந்து எடுக்கப்பட்டவையா அல்லது அதிகாரிகளிடமிருந்து பறிக்கப்பட்டவையா என்பது குறித்து தீவிர விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இச்சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்கள் நியமிக்கப்பட்டுள்ள விசேட விசாரணை குழுவின் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படும். මේ නිශ්චිත මොහොතේ පෝස්ට්මෝර්ටම් පැවැත්වමින් යනවා. ඒවයින් පස්සේ අපිට හරියටම කියන්න පුළුවන් මේ කට්ටිය කොයි ආකාරයටද මිය ගියේ කියන කාරණාව. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்வடைந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு கைதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நீர்கொழும்பு சிறை மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்துள்ளது.
உயிரிழந்தவர்களில் 7 சிறை அதிகாரிகளும் 20 கைதிகளும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து அங்கிருந்து 60 கைதிகள் இன்று யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமை ஏற்பட்ட மோதல்களை தொடர்ந்து 27 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அதனையடுத்து அங்கு கைதிகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள சிறைச்சாலைகளுக்கும் கைதிகள் மாற்றப்பட்டு வருகின்றனர். அதற்கமைய பலத்த பாதுகாப்புடன் 60 கைதிகள் யாழ்ப்பாணம் சிறைச்சாலைக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்துக்கு பின்னர் கலவரத்தை தூண்டியதாக குற்றம் சாட்டப்படும் கட்டுவெல்லக்கெம சுரேஷ் புஷ்பா பூசா சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையதாக கூறப்படும் அவர் ஆயுத தாக்குதல், கொள்ளை, போதைப்பொருள் வைத்திருத்தல் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டு வருகின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் உடல்நிலை குறித்து நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்சன நாணயக்கார நேற்று பிற்பகல் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு நேரில் சென்று விசாரித்தார். இதன்போது காயமடைந்த அதிகாரிகளின் சிகிச்சை மற்றும் தேவையான வசதிகள் தொடர்பாக வைத்தியர்கள் மற்றும் வைத்தியசாலை அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடியுள்ளார். சிறைச்சாலை மோதலில் காயமடைந்த 23 சிறைச்சாலை அதிகாரிகள் நீர்கொழும்பு மாவட்ட பொது வைத்தியசாலை மற்றும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் 54 கைதிகளும் சிகிச்சை பெற்று வருவதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணை நடத்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. சம்பவம் குறித்து முழுமையான விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் நிமல்ஜி புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இதற்காக நேற்று அதிகாரிகள் குழு ஒன்று சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்ட போதிலும் அங்கு நிலவிய அமைதியற்ற சூழல் காரணமாக விசாரணைகளை ஆரம்பிக்க முடியவில்லை எனவும் அடுத்த சில நாட்களில் நீர்கொழும்பு சிறைச்சாலைக்கு சென்று சம்பவம் தொடர்பான முழுமையான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கலை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா சத்தியலிங்கம் கடந்த காலத்தில் சிறைகளில் இடம்பெற்ற தமிழ் அரசியல் கைதிகளின் படுகொலைகளை நினைவுபடுத்தியதுடன் எதிர்காலத்தில் சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிறை காவலர்கள் நான் முதல் இந்த இடத்திலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். 43 ஆண்டுகளுக்கு முதல் இதே ஜூலை மாதத்திலே வெலிக்கடை சிறைச்சாலையிலே மொத்தமாக 53 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல 1997 ஆண்டு 12ஆம் மாதம் 12ஆம் தேதி களுத்துறை சிறைச்சாலையிலே 3 தமிழ் அரசியல் கைதிகள் கொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அதேபோல பிந்துனுவேவா சிறைச்சாலையிலே 27 தமிழ் அரசியல் கைதிகள் 2000ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 25ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது அதொரு சுழற்சியாக இப்போது நீர்கொழும்பிலே நேற்று முந்தைய தினம் 2 கட்டமாக படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. இப்போது
இங்கே இந்த படுகொலைகள் தொடர்பாக பேசுகின்றவர்கள், இதற்கு யார் பொறுப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றவர்கள், இந்த 43 வருடங்களுக்கு முதல் நடைபெற்ற படுகொலை தொடர்பாக இன்று வரை எந்த விதமான ஒரு பதிலையும் சொல்லவில்லை. யார் கொலை செய்தார்கள், என்ன காரணத்துக்காக கொலை செய்தார்கள், இந்த கொலைக்கு காரணமானவர்கள் யார், அவர்கள் கண்டுபிடித்தார்களா அல்லது அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டதா அல்லது மீள நிகழாமை உறுதிப்படுத்தப்பட்டதா என்ற கேள்விகள் எல்லாம் இன்றைக்கு எங்கள் மத்தியில் எழுகின்றது. அவ்வாறு அவர்கள் கடந்த 3 கட்டமாக நான் சொல்லிய இந்த தமிழ் அரசியல் கைதிகள் படுகொலை செய்யப்பட்ட போது நடவடிக்கை எடுக்காதவர்கள் இப்போது நடவடிக்கை எடுக்க சொல்லி கோருகிறார்கள். அது நல்ல விஷயம். இப்போதாவது நடவடிக்கை எடுத்து எதிர்காலத்திலே சிறை கைதிகள் படுகொலை செய்யப்படாமல் இருப்பதை இந்த அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும். இப்போது பார்த்தால் எனக்கு வந்த இரத்தம் உனக்கு வந்த தக்காளி சட்னி என்று சொல்ற மாதிரி ஒரு கதையைத்தான் இப்போது இங்கு பேசுபவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அரசாங்கம் மக்களின் அத்தியாவசிய பிரச்சினைகளை தீர்ப்பதை விடுத்து இராணுவ பாதுகாப்போடு புதையல் தோண்டுவதிலேயே குறியாக இருந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடனேயே முதலில் செய்தது ஒரு புதையலை தோண்டியதுதான். அந்த புதையலின் மூலம் ஒட்டுமொத்த நாட்டின் பொருளாதாரத்தையும் மீட்டு விடலாம் என அரசாங்கம் நம்பியது வேடிக்கையானது. ஒரு அமைச்சரே நேரில் சென்று ராணுவம் மற்றும் அதிரடி படையினரின் பலத்த பாதுகாப்புடன் இந்த அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார். மக்களின் உண்மையான பிரச்சனைகளை தீர்க்க தவறிய அரசாங்கம் இறுதியில் புதையலும் கிடைக்காமல் தற்போது நாடாளுமன்றத்தில் சத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றது. அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி பாதிப்பின் போது அரசாங்கம் எவ்வித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. சுமார் 300 உயிர்கள் பலியாகும் வரை அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. இன்று வரை 35,000க்கும் அதிகமான மக்கள் தற்காலிக முகாம்களிலும் வாடகை வீடுகளிலும் முடங்கி கிடக்கின்றனர். அரசாங்கம் உரிய நேரத்தில் செயல்பட்டிருந்தால் இந்த உயிர்களை காப்பாற்றி இருக்கலாம். ஆனால் தங்களுக்கு நெருக்கமான அதிகாரிகளை பதவிகளில் அமர வைத்துவிட்டு அரசாங்கம் மெத்தனமாக இருந்துவிட்டது. நாட்டில் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் போது புகை விசிறும் நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டுமானால் அந்த பகுதியில் முதலில் டெங்கு குத்தணி உருவாக வேண்டுமா? ஒரு கிராமத்தை சுத்தம் செய்ய குறைந்தபட்சம் 10 நோயாளிகளாவது இருக்க வேண்டுமாம். இதற்கு பெயர் தான் கிளீன் ஸ்ரீலங்கா. ரீபில்ட் ஸ்ரீலங்கா திட்டத்தை போன்று இதற்கும் பதிவு இல்லையோ தெரியவில்லை. இதுவே அரசாங்கத்தின் நிலைப்பாடு. பொதுமக்களை பாதுகாப்பது அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பாக இருக்கும் நிலையில் நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னணி மற்றும் அங்கு விசேட அதிரடி படையினர் நடத்திய துப்பாக்கி சூடு குறித்த உண்மைத்தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜெயவர்தன வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட சுமார் 25 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர், பொதுமக்களின் பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தின் போது சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட சுமார் 25 பேர் வரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவித்த அவர், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும் என்பதையும் சுட்டிக்காட்டினார். இந்த மோதலின் போது போலீஸ் விசேட அதிரடி படையின் சீருடைய ஒத்த ஆடை அணிந்த அதிகாரி ஒருவர் சிறைச்சாலையின் உள்பகுதி நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யும் காணொலி பதிவு ஒன்று வெளியாகியுள்ளதாக காவிந்த ஜெயவர்தன சபையில் குறிப்பிட்டார். இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் காரணமாக சிறைச்சாலைக்குள் எவருக்கேனும் உயிர் சேதம் ஏற்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பியுள்ளார். ඒ වගේ මේකකින් යම් කිසි කෙනෙකුගේ ජීවිතයට හානියක් වුණාද කියන එක පිළිබඳව දැනගන්න කැමතියි. மட்டக்களப்பு வாழைச்சேனையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு வாழைச்சேனை லயன்ஸ் கழகம், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் மற்றும் கோரளைப்பற்று பிரதேச சபை இணைந்து நடத்தும் டெங்கு நோய் பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் வாழைச்சேனை நகரில் லயன்ஸ் கழகம் ஏற்பாட்டில் இன்று இடம்பெற்றது.
டெங்கு நோய் அதிகம் பரவும் 14 மாவட்டங்களுள் மட்டக்களப்பு மாவட்டமும் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்படுவதனை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தின் விசேட பணிப்புரைக்கு அமைவாக சுற்றுச்சூழலை தூய்மைப்படுத்தி நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களான பொது விளையாட்டு மைதானம், வர்த்தக நிலையங்கள், வடிகான்கள் உள்ளிட்ட பகுதிகள் சுத்தம் செய்யப்பட்டதுடன் நீர் தேங்கியுள்ள பாத்திரங்கள் மற்றும் டெங்கு நுழம்புகள் பெருகக்கூடிய பொருட்கள் அகற்றப்பட்டன. அகற்றப்பட்ட பொருட்கள் பிரதேச சபை ஊடாக மீள் சுழற்சிக்கு அனுப்பப்பட்டது. சிரமதான நிகழ்வில் பொதுச் செயலாளர், பரிசோதகர்கள், வாழைச்சேனை லயன்ஸ் கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பிரதேச சபை ஊழியர்கள், சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நாட்டில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக பத்திரமுல்லை பகுதியில் நேற்று இரவு டெங்கு ஒழிப்பு தொடர்பான சிறப்பு சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கையை பத்திரமுல்லை சுகாதார மருத்துவ அதிகாரி அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்தது. டெங்கு நோயாளிகள் அதிகரித்துள்ளதால் பொது சுகாதார பரிசோதகர்கள் தற்போது நள்ளிரவு வரை பணியாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் கொழும்பு மாவட்ட தலைவர் அமித் குமார் தெரிவித்துள்ளார். குறிப்பாக நகர்ப்புறங்களில் உள்ள வெற்றிட நிலங்கள் மற்றும் நீண்டகாலமாக மூடப்பட்டுள்ள வீடுகளில் டெங்கு கொசுக்களின் இனப்பெருக்கம் அதிகளவில் காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வெற்றிட நிலங்களில் பொதுமக்களின் சட்டவிரோதமாக குப்பைகளை கொட்டுவதால் டெங்கு கொசுக்கள் பெருகுவதற்கும் ஏதுவாக இருப்பதாகவும், குப்பைகளை எங்கு கொட்டினாலும் அதன் விளைவுகள் மீண்டும் மக்களையே பாதிக்கும் என்பதால் சுற்றுப்புற சுத்தத்தை பேண அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், தொடர்ச்சியான பணி சுமை காரணமாக பொது சுகாதார பரிசோதகர்கள் கடுமையான சோர்வடைந்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 62,000-ஐ தாண்டியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. ஜூலை மாதத்தில் மட்டும் 7,038 நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கன்னங்கர தெரிவித்துள்ளார். டெங்கு அபாயம் காரணமாக மொரட்டுவை பல்கலைக்கழகத்தை நேற்று முதல் 2 வாரங்களுக்கு மூட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பரீட்சைகள் நடைபெற்று வரும் நிலையில் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட சில மாணவர்கள் பரீட்சைகளில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதனையடுத்து மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு பல்கலைக்கழகத்தை தற்காலிகமாக மூட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனினும் மாணவர்களுக்கான விரிவுரைகள் இணைய வழியில் வழமையாக நடைபெறும் என்று, கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்றும் பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆரோக்கியமான பிள்ளை வளர்ப்பு, மகிழ்ச்சியான மறுமலர்ச்சி, வலைப்பின்னல் எனும் துணைப்பொருளிலான 5 நாள் செயலமர்வு இன்று யாழ்ப்பாணத்தில் ஆரம்பமானது. ஆரோக்கியமான பிள்ளை வளர்ப்பு, மகிழ்ச்சியான மறுமலர்ச்சி, வலைப்பின்னலினும் எனும் துணைப்பொருளிலான 5 நாள் செயலமர்வு இன்று யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள தொடர்பகத்தில் ஆரம்பமானது. மாற்றம் அறக்கட்டளையின் ஸ்தாபகரும் தலைவருமான வின்சென்ட் பேட்ரிக் அடிகளார் தலைமையில் செயலமர்வு ஆரம்பமானது. பிரதம விருந்தினராக யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக யாழ்ப்பாணம் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜோசப் தாஸ் ஜெபரட்னம் அடிகளார், யாழ்ப்பாணம் மாகாண அமலர்மரி
தியாகிகள் சபையின் முதன்மை ஆலோசகர் பாவண்ண ஆண்டனி ஜேசுதாசன் அடிகளார், ஓய்வு நிலை பிரதி கல்வி பணிப்பாளர் கோகிலா மகேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். பல்வேறு துறைகளையும் சார்ந்த வளவாளர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரதேச செயலகங்களின் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் சிறுவர் நன்னடத்தை உத்தியோகத்தர்கள் மாற்றம் அறக்கட்டளையின் பணியாளர்கள் பங்கேற்றனர். முதல் நாள் செயலர்மில் ஆரோக்கியமான குழந்தை வளர்ப்பு திறன்கள் எனும் தலைப்பில் ஓய்வு நிலை பிரதி கல்வி பணிப்பாளர் கோகிலா மகேந்திரன் கருத்துரைகளை வழங்கினார். தொடர்ச்சியாக 5 நாட்கள் இடம்பெறும் செயலமர்வானது மாற்றம் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மாகாண அமரமரி தியாகிகள் குழுமத்துடனும் வளர்ப்புரை உள ஆற்றுப்படுத்தல் உளவள சிகிச்சை நிலையத்துடனும் இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த நோக்கம் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான உடல் உள ஆன்மீக நோய்களை முற்றாக களைந்து மனிதத்தை நேசிக்கும் மக்களை உருவாக்குவதே எமது இலக்காகும். நாங்கள் நல்லவர்களாக வாழ்வது என்றது பொய். நாங்கள் நல்லவர்களாக வாழ்ந்து கொண்டு மற்றவர்களை நல்லவர்களாக வாழ வைக்க வேணும். ஆகவே இந்த நன்மைத்தனத்தின் ஊற்றுக்களாக நாம் எல்லோரும் முன்வர வேணும் வாழ்வதற்கு. ஆகவே நல்ல ஒரு வாழ்க்கையை உருவாக்க நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல வலைப்பினரை தோற்றிக்கொள்ளும். அதாவது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வேறுபாடுகள் அவற்றை நாங்கள் முற்றுமுழுதாக நீக்கிவிட்டு நாங்கள் ஒரு அன்பு சமூக உருவாக்கத்தை முன்னெடுக்க வேணும். அது உண்மையாகவே நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும். எல்லோரும் நல்லவரே என்று சொன்னால் நாங்கள் சிலரை ஒதுக்கிவிட்டு நாங்கள் நல்லவளாக இருக்க இயலாது. ஆகவே அந்த ஒதுக்கீடு செய்தல் அல்லது சிலரை பின்வரிசையில் வச்சு கொண்டு நாங்கள் மட்டும்தான் முன்னுக்கு போகின்ற அந்த போக்கை விட்டு எல்லாரும் சேர்ந்து சோர்வில்லாமல் பயணிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து நல்லதொரு சமூக உருவாக்கத்துக்கு வித்திட வேண்டும். நுவரெலியா மஸ்கலியாவில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். நுவரெலியா மாவட்டம் மஸ்கலியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பெயர்லோன் சூரியகந்த பகுதியில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மஸ்கலியா போலீசார் தெரிவித்துள்ளனர். சூரியகந்த பகுதியில் வசிக்கும் நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. சந்தேக நபர் தனது மரக்கறி தோட்டத்தை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பதற்காக வீடொன்றிலிருந்து சட்டவிரோதமாக மின்சாரத்தை இணைத்து வேலி அமைத்திருந்ததாகவும் உயிரிழந்தவர் குறித்த மின்வேலியில் சிக்கி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருவதுடன் மேலதிக விசாரணைகளை மஸ்கலியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கிளிநொச்சி காரைச்சி பிரதேச செயலக விவசாய குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி காரைச்சி பிரதேச செயலக விவசாய குழு கூட்டம் காரைச்சி பிரதேச செயலாளர் தானா முகுந்தன் தலைமையில் பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் இடம்பெற்றது. கால்நடை வளர்ப்பு, நீர்ப்பாசனம், நெல் கொள்வனவு என பல செயற்பாடுகள் குறித்தும் விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் காரைச்சி பிரதேச செயலக பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் புவன்னா ராஜ் வினோத், உதவி பிரதேச செயலாளர், துறை சார்ந்த திணைக்களங்களின் உத்தியோகத்தர்கள், கமக்காரர்கள், அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் பங்கேற்றனர். திருகோணமலை சேருவில பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருகோணமலை சேருவில பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரோஷான் அக்மீமன தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது யானை பாதுகாப்பு, வேலி பிரச்சினை, வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழ் உள்ள காணிகள் தொடர்பான பிரச்சினைகள், மாவிலாறு அணைக்கட்டு மற்றும் அதற்கு செல்லும் வீதியில் புனரமைப்புகள், டிட்வா புயலினால் வீடுகள் இழந்தவர்களின் வீடமைப்பு வசதிகளின் முன்னேற்றம் என பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது.
சேர்வல பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சேர்வல பிரதேச சபையின் தவிசாளர், பிரதேச செயலாளர், திணைக்களங்களின் தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. டிட்வாவினால் பாதிக்கப்பட்ட மாத்தளை அலுத்கம கிராமத்தில் உள்ள குடும்பம் ஒன்றிற்கு வீடொன்று நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. மாத்தளை மாவட்டத்தில் பல்லேபுல பிரதேச செயலகத்துக்குட்பட்ட அலுத்கம கிராமத்தில் டிட்வாவினால் முழுமையாக சேதமடைந்த வீட்டின் குடும்பம் ஒன்றிற்கு அரசாங்கத்தினால் 50 லட்சம் ரூபாய் செலவில் வீடொன்று நிர்மாணிக்கப்பட்டு கையளிக்கப்பட்டது. அமைச்சர் காமகேதர திசாநாயக்க தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது. மாத்தளை மாவட்டத்தில் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டு இனங்காணப்பட்ட டிட்வா பேரிடரில் சேதமடைந்த 1800க்கும் மேற்பட்ட வீடுகளின் குடும்பங்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் வேலை திட்டத்தின் முதற்கட்டமாக இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதற்காக 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த போதிலும் குறித்த வீட்டை அமைப்பதற்கு 35 லட்சம் ரூபாய் மாத்திரமே செலவு செய்யப்பட்டுள்ளது. எஞ்சிய 15 லட்சம் ரூபாய் வீட்டு தளபாட பொருட்கள், ஏனைய உபகரண பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக குடும்பத்திற்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் பியன்வில, மாத்தளை மாவட்ட செயலாளர் பிரசன்ன மதநாயக்க உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. சுவிட்சர்லாந்தில் இலங்கைக்கான தூதுவர் சிறிவால்ட் அம்மையாரை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகள் இன்று சந்தித்துள்ளனர். தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்து நாடு திரும்பவுள்ள சுவிட்சர்லாந்தின் இலங்கைக்கான தூதுவர் சிறிவால்ட் அம்மையாரை தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதிநிதிகள் இன்று மரியாதை நிமித்தம் சந்தித்துள்ளனர். இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் இணைத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய செல்வம் அடைக்கலநாதன், தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பிரதி தலைவரும் பேச்சாளருமான குருசுவாமி சுரேந்திரன் மற்றும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தேசிய அமைப்பாளர் செந்தில்நாதன் மயூரன் ஆகியோர் பங்கேற்றனர். தூதுவரின் பதவிக்காலத்தில் தமிழ் தேசிய மக்களை ஒன்றிணைப்பதற்கான தொடர் முயற்சிகளை மேற்கொண்டமைக்கு நன்றி கூறப்பட்டது. தமிழ் தேசிய மக்களின் பிரதிநிதிகளை சுவிட்சர்லாந்துக்கு அழைத்து தூதரகத்துக்கும் அழைத்ததும் நாடாளுமன்றத்திலும் மற்றும் அவர் மேற்கொண்ட வடக்கு கிழக்கு விஜயங்களை பொழுதிலும் ஒற்றுமைப்படுத்துவதற்கான காத்திரமான முயற்சிகளை அம்மையார் மேற்கொண்டமைக்கு நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் துரதிருஷ்டவசமாக அந்த ஒற்றுமை முயற்சி நிறைவேறாவிட்டாலும் கூட எதிர்காலங்களிலும் சுவிட்சர்லாந்து தூதரகம் அந்த முயற்சியை தொடர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டதுடன் அதற்கு தாம் பரிபூர்ண ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாகவும் கட்சி பிரதிநிதிகளால் எடுத்து கூறப்பட்டது. தமிழ் மக்களின் இன நலன் சார்ந்த விடயங்களில் சுவிஸ் தூதரகமும் கடந்த கால தூதுவர்கள் மற்றும் தூதரக அதிகாரிகள் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் சார்பிலும் தாங்கள் வரவேற்பதாகவும் தொடர்ந்தும் இந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதன்போது அம்மையார் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டார். பேருந்து சேவையில் கொத்தணி முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. பேருந்து சேவையில் கொத்தணி முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி வேலை திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தின் இன்று இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
මෙරට දෛනික මගී ප්‍රවාහන අවශ්‍යතාවයන් எமது நாட்டில் பயணிகள் போக்குவரத்து தேவைகளை பூர்த்தி செய்வதில் முக்கிய போக்குவரத்து ஊடகமாக பேருந்து போக்குவரத்து அமைவதுடன் குறித்த சேவைகளை இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் சுயாதீன தனியார் பேருந்து இயக்குநர்கள் பயணிகளுக்கான பொது போக்குவரத்து சேவைகள் வழங்கும் போது நீண்ட காலமாக இயங்கி வருகின்ற முறைமையால் அதிக போட்டித்தன்மை, திட்டவட்டமான நேர அட்டவணையை கடைபிடிப்பதில் உள்ள பலவீனம், வீதிகளில் அதிக பேருந்துகள் இயங்குகின்றமை, பேருந்துகளை இயக்குவதில் பாதுகாப்பற்ற நடத்தைகள், பயணிகள் எதிர்கொள்கின்ற சிரமங்கள், மோட்டார் வாகன நெரிசல், சேவையில் காணப்படுகின்ற சமநிலையற்ற தன்மை மற்றும் வளங்களை வினைத்திறனற்ற வகையில் பயன்படுத்தல் போன்ற பிரச்சினைகள் பல மேலெழுந்துள்ளன. அவ்வாறான பிரச்சினைகளுக்கு வெற்றிகரமான தீர்வுகளாக உலகில் பல நாடுகள் பேருந்து தொழில்துறையில் கொத்தணி முறைமையை அறிமுகப்படுத்தி ஒரே பயணிகள் போக்குவரத்து வழித்தடமாகவோ அல்லது குறித்த பூகோள பிரதேசத்தில் இயங்குகின்ற பேருந்து சேவைகளை ஒருங்கிணைந்த முகாமைத்துவத்தின் கீழ் இயங்குவதாகும். ஒன்றுக்கொன்று தொடர்பு படுகின்ற வீதிகளில் பயணிக்கின்ற பேருந்து சேவைகள் தனித்தனி அலகுகளாக அல்லாமல் ஒருங்கிணைந்த சேவையாக கொத்தனியாக முகாமைத்துவம் செய்கின்ற முறைமையாக அமையும் பேருந்து சேவைகளை கொத்தனியாக்கல் முறைமையை இலங்கை அறிமுகப்படுத்துவது பயனுள்ள பயணிகள் போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கும் சமகால பேருந்து சேவையில் காணப்படும் பெருமளவான இயக்கங்கள் மற்றும் சமூக ரீதியான பிரச்சினைகளை குறைத்துக் கொள்வதற்கு இயலுமை கிட்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அதற்கமைய போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு முதலாவதாக பேருந்து சேவை இலக்குகள் 170, 177 மற்றும் 190 ஆகிய பேருந்து வழித்தடங்களில் சேவை கொத்தனியாக்கள் முன்னோடி வேலை திட்டத்திற்குரிய பங்காளர்களின் பங்கெடுப்புடன் அமுல்படுத்தப்படுவதற்கும் அதன் முன்னேற்றத்திற்கும் அடிப்படையில் இவ்வேலை திட்டத்தை மேலும் விரிவாக்கம் செய்வதற்கும் அமைச்சரவை உடன்பாடு தெரிவித்துள்ளது. එහි ප්‍රතිඵල මත මටසරණ තවදුරටත් ව්‍යාප්ත කිරීමටත් අමාත්‍ය මණ්ඩලය එකඟතාවය ලබා දුන්නා. மட்டக்களப்பில் 2 வர்த்தக நிலையங்கள் தீக்கிரையானமை தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு நகர மத்தியில் உள்ள வர்த்தக நிலையங்கள் சிலவற்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீயானது மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் படையினரால் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. இன்று அதிகாலை 5 மணியளவில் திடீரென வர்த்தக நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ அடுத்த இருந்த கடைக்கும் வேகமாக பரவியுள்ளது. இது தொடர்பில் மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைக்கும் படையினருக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் விரைவாக தீயினை அணைக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. பொதுமக்களின் உதவியுடன் தீ கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்டது. தீ விபத்தினால் 2 வர்த்தக நிலையங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதை காண முடிகின்றது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்களும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தீயினை கட்டுப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்களை வழங்கினர். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எதிர்வரும் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் மருதங்கணி J427 கிராம சேகவர் பிரிவில் காணி அபகரிப்பு நடவடிக்கை எதிராக போராட்டம் நடத்த உள்ளதாக வடக்கு மாகாண காணி உரிமைகளுக்கான மக்கள் அமைப்பின் தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 9ஆம் தேதி யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கணி J427 கிராம சேகவர் பிரிவில் காணி அபகரிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இதற்கு எதிராக அன்றைய தினம் காலை போராட்டம் நடத்த அனைவரும் வருகை தர வேண்டும் எனவும் வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்புகளின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். வருகின்ற 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு வடமாட்சி கிழக்கு பிரதேச செயலர் பிரிவில் மருதங்கணி பிரதேச செயலர் பிரிவில் மருதங்கணி J428 கிராம சேவர் பிரிவில் அமைந்துள்ள தேவதரவு பகுதியில் 11.2657 ஹெக்டேர் நிலத்தை சுவீகரிப்பதற்காக பகிரங்க அறிவித்தலை ஒன்று நிலவள திணைக்களம் விட்டிருக்கின்றது. அந்த நிலவள திணைக்களம் மருதங்கணி பிரதேச செயலற்ற கோரிக்கைக்கும் காணி அமைச்சரின் கோரிக்கை அமைப்பாகத்தான் அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட உள்ளது. 11.2657 ஹெக்டேர் என்று சொல்றது கிட்டத்தட்ட
25க்கும் 28க்கும் விடப்பட்ட ஏக்கராக இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஆகையால் நாங்கள் சொல்லுகின்றோம், நீங்கள் அந்த இடத்துல வந்து காணியை சுவீகரிக்கிறது என்ன தேவைக்குன்னு சொல்லப்படவில்லை, ஒரு பகிரங்க தேவை என்று மட்டும் கருத குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால தெளிவாக சொல்லுகின்றோம், நீங்கள் காணி யாருக்கு சுவீகரிக்க போகின்றீர்கள்? வடபகுதியோ இல்லை மக்களின் காணிகள் இருக்கின்ற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு மக்களுக்கு காணிகள் வழங்கப்படும். ஆனால் இதுவரைக்கும் அப்படி வழங்கவில்லை நீங்கள். ஆகையால உங்களுக்கு தெளிவாக நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை பொய்யாகின்றது. மக்கள காணிகளை மக்களுக்கு வழங்கணும். மக்களின் உறுதி காணியை நீங்கள் சுவீகரிக்க முடியாது. ஆகையால தான் இந்த கோரிக்கை விடுகின்றேன். வருகின்ற 9ஆம் தேதி இந்த நிலையளவு செய்கிற இடத்துல வந்து அனைத்து சிவில் அமைப்புகள், சமூக செயற்பாட்டாளர்கள், அரசியல் கட்சிகள், அரசியல் பிரமுகர்மார், குறிப்பாக பருத்துறை பிரதேச சபையின் பிரதேச உறுப்பினர்கள் அனைவரும் இந்த இடத்துக்கு வந்து இந்த காணியை சுவீகரிப்பாமல் அந்த காணியை தடுப்பதற்கான வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்பதை காணியுரிமைக்கான மக்களமைப்பு தலைவராக உங்கள் அனைவருக்கும் பகிரங்கமாக இந்த கோரிக்கையை இந்த பத்திரிகை மாணவராக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். ஆகையால் தயவு செய்து நீங்கள் யாவரும் அனைவரும் வந்து 9ஆம் தேதி 7ஆம் மாதம் 2022 வருகின்ற வியாழக்கிழமை காலை 9 மணிக்கு தேவதூர் பகுதியில் ஒன்று கூறுமாறு உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன். திருகோணமலை சேருவில பிரதேச செயலக பிரிவில் காணி அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை சேருவில பிரதேச செயலக பிரிவை சேர்ந்த காணி உரிமையாளர்களுக்கு காணி அளிப்பு பத்திரம் வழங்கும் நிகழ்வு சேருவில பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. முதன்மை அதிதியாக தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஷானாக் மீமென கலந்து கொண்டு 22 பயனாளிகளுக்கான காணி அளிப்பு பத்திரங்களை வழங்கி வைத்தார். சேருவில பிரதேச செயலாளர் MU நிசாந்தன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சேருவில பிரதேச சபையின் தவிசாளர் துஷார சம்பத், சேருவில பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் மானா நிதர்ஷினி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. நுவரெலியா கொட்டகலை பிரதேச சபைக்குரிய நூலக அபிவிருத்தி தொடர்பாக கலந்துரையாடல் இடம்பெற்றது. நுவரெலியா மாவட்டம் கொட்டகலை பிரதேச சபைக்குரிய நூலக அபிவிருத்தி தொடர்பான விசேட கலந்துரையாடல் ஒன்று கொட்டகலை பிரதேச சபையின் தவிசாளர் ராஜமணி பிரசாந்த் தலைமையில் கீழ் சபை பணிமனையில் இடம்பெற்றது. இதன்போது கொட்டகலை மற்றும் வட்டக்கொட பொது நூலகத்தினை அபிவிருத்தி செய்தல், நூலக அங்கத்துவத்தை அதிகரித்துக் கொள்ளல், கொட்டகலை இனம் நனப்பியச கணினி கற்கை நெறிவு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல் தொடர்பான பல்வேறு விடயங்கள் தொடர்பாக இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இக்கலந்துரையாடலில் கொட்டகலை பிரதேச சபையின் செயலாளர் விஜயசுந்தரம், நூலகம் பொறுப்பதிகாரி சமரக்கோன், நூலக உதவி பணிப்பாளர் மதிவதனா, கௌஷனா மற்றும் ரம்யாஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். E8 விசா தடைகளை நீக்கி தென்கொரியாவிற்கு பணியாளர்களை அனுப்ப அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். இதுவரை முறைசாரா முறையில் செயல்பட்டு வந்த இந்த கொரியாவிற்கான E8 விசா நடைமுறைகளில் இருந்த சட்ட திட்டங்கள் சிக்கல்கள் அனைத்தும் முழுமையாக தீர்க்கப்பட்டு புதிய வேலை வாய்ப்பு திட்டம் முறைப்படி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை வெளியிட்டார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம், கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் சட்டத்துறை திணைக்களம் ஆகியவற்றின் நேரடி தலையீடு மற்றும் முறைப்படியான அனுமதியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முதற்கட்டமாக தென்கொரியாவின் யோங்ஃபால் மாகாணத்தில் இலங்கை அரசு உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதுடன் அதன் கீழ் முதல் குழுவினர் ஏற்கனவே கொரியாவுக்கு சென்றுள்ளனர். மேலும் தகுதி வாய்ந்த இலங்கை தொழிலாளர்களுக்கு அதிக வாய்ப்புகளை பெருக்கும் நோக்கில் இசு கிச்சோன், ஹேம்சோன் மற்றும் நமவோன் ஆகிய கொரிய மாகாணங்களிலும் தற்போது தீவிர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. අපිට කලින් අවිධිමත් ආකාරයෙන් කටයුතු කරගෙන ගිය
E8 වීසා කාණ්ඩය දැන් இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சகம், கொரியாவில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் சட்டத்துறை திணைக்களம் ஆகியவற்றின் நேரடி தலையீடு மற்றும் முறைப்படியான அனுமதியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முதல் கட்டமாக தென்கொரியாவின் யோங்வால் மாகாணத்துடன் இலங்கை அரசு உத்தியோகபூர்வ ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளதுடன் அதன் கீழ் முதல் குழுவினர் ஏற்கனவே கொரியாவிற்கு சென்றுள்ளனர். மேலும் தகுதி வாய்ந்த இலங்கை தொழிலாளர்களுக்கு அதிக வாய்ப்புகளை பெற்றுத்தரும் நோக்கில் இயூசு, சிச்சோன், கிம்சோன் மற்றும் நமோன் ஆகிய கொரிய மாகாணங்களுடன் தற்போது தீவிர பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் இலங்கையின் ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கி கொரியாவிற்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த E8 விசாக்கள் 5 மாதங்கள் முதல் 8 மாதங்கள் வரையிலான காலப்பகுதியை கொண்ட பருவகால விசாக்கள் ஆகும். இவை பிரதானமாக விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில்களை சார்ந்தவையாக அமையும். இதற்காக விண்ணப்பிப்பவர்கள் தாங்கள் விவசாயி என்பதற்கான பிரதேச செயலகம் அல்லது கிராம உத்தியோகத்தர் சான்றிதழையும், மீன்பிடி துறையை சார்ந்தவர்கள் எனின் மீனவர் அடையாள அட்டை உள்ளிட்ட அவசியமான ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான slfea.lk என்ற தளத்திற்கு சென்று தங்களது பெயர்களை பதிவு செய்ய முடியும். அவ்வாறு பதிவு செய்பவர்களுக்கு நேர்முக தேர்வுகள் நடத்தப்பட்டு கொரியாவிற்கு செல்வதற்கு முன்னதாக தங்குமிட பயிற்சிகளும் முறையாக வழங்கப்படும். දීවර කටයුතු වලට සම්බන්ධ කෙනෙක් නම් දීවර හැඳුනුම්පත් ඇතුළු ඒ අවශ්‍ය කරන ඩොකියුමන්ට්ස් අනිවාර්යෙන් අපි අවශ්‍ය කරලා තියෙනවා. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு.